நடிகன் என்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு ஒரு நடிகன் என்று மாறியாச்சு ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ நடிகனாக மாறியாச்சு நிறைய காமெடி படங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய காமெடி ஷோஸ் பார்த்துருப்பீங்க. உண்மையாலுமே இது ஒரு ஸ்பெஷலான மேடை. ஏன்னா நிறைய நகைச்சுவை கலைஞர்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கான திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உண்மையான ஒரு மேடை. ஸோ ஒவ்வொரு வாரமும் இவங்கெல்லாம் வந்து செமையாக ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாரமும் ஸ்பெஷலான காமெடியெல்லாம் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. எப்பவுமே நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செலிபிரிட்டி இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இவங்க எல்லாருமே என்கரேஜ் பண்ணுறதுக்காகவே அவங்க வந்து நிறைய அவுட்புட்ஸ் வந்து இவங்களுக்காக கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு சூப்பரான செலிபிரிட்டி வந்திருக்காரு. இவரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இவர் வந்து சினிமாவில் பண்ணிகிட்டே இருக்காரு. 2 படங்களை வந்து இயக்கியிருக்காரு, பல படங்களுக்கு வந்து திரைக்கதை அமைச்சிருக்காரு அண்ட் நிறைய படங்களில் வந்து நடிச்சிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, என்ன தவம் செய்தேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரோல் வந்து அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. எஸ், அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு RNR மனோகர் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்க இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ். எல்லாருக்குமே உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், நீங்க இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டது. உங்களுக்கும் சில எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் இந்த நிகழ்ச்சி பத்தி. இத்தனை பேர் வந்து ஆவலா இருக்காங்க உங்க முன்னாடி பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. இவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கும்னு நீங்க வந்து யோசிச்சுட்டு வந்தீங்க? இல்லை, இந்த நிகழ்ச்சி நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். அதனால் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது வந்து உண்மையிலே எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம்தான். ஆக்சுவலாக வந்து உங்களை நாங்கள் நிறைய படங்களில் வந்து வில்லனாக தான் பார்த்துருக்கோம். பட் ஆனால் நீங்கள் இயக்குன படங்கள் வந்து ரெண்டுமே வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அண்ட் காமெடி பேஸ்ட் ஒரு கமர்ஷியல் படங்கள் தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நிறைய படங்களில் நீங்கள் வந்து திரைக்கதை எழுதியிருக்கீங்க, வசனம் எழுதியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஹியூமர் சென்ஸ்ன்றது எந்த அளவுக்கு இருக்குது? நான் இப்போது காமெடியும் பண்ணியிருக்கேன். மிருதனில் வந்து நான் த்ரூ அவுட் காமெடி தான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ராபின் ஹுட்னு ஒரு படம் வரப்போகுது, அதில் வந்து நானும் மொட்டராஜனும் பண்ணியிருக்கோம். அதுவும் இன்னென்ட் அவுட் காமெடி. இப்போ வந்து ஓடிட்டு இருக்க என்ன தவம் செய்தேன்னா கொஞ்சம் எமோஷ்னலாக, கொஞ்சம் வில்லனாகவும் இருக்கும், நல்லவனாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஹியூமர்ன்றது வந்து எனக்கு மட்டும் இல்லை, எல்லா மனுஷங்களும் இருக்கிற ஒரு சென்ஸ் தான். அதை வந்து எப்படி வெளிப்படுத்தணுன்றது தான் நமக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது வெளிப்படுத்தும் போது வெளிப்படுத்திடுவாங்க. ஐம் ஷுர் நீங்கள் வந்து இந்த ஷோ வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஸோ எப்பவும் போல் இவங்க வந்து சூப்பரான கான்செப்ட்ஸோடலாம் வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட இருக்கையில் வந்து நீங்கள் வந்து ஷோ என்ஜாய் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக லெட்ஸ் வெல்கம் ஹர்ஷத் அண்ட் சுந்தர் ஆன் ஸ்டேஜ். என்ன யாருன்னு தெரியலையா? நான் தான் டூரிஸ்ட் கைட் ஜாக். இது வரைக்கும் நான் உங்களுக்கு இந்தியாவை சுற்றி காட்டினேன், இன்னைக்கு நான் உங்களுக்கு எகிப்தை சுற்றி காட்ட போகிறேன். மிஸ்டர் ஜாக், ஐயா, இந்தியாவில் இருக்கிற சுத்திக்கும் எகிப்தில் இருக்கிற சுத்திக்கும் என்ன சார் வித்தியாசம்? இந்த மாதிரி கேவலமான கேமெண்ட்லாம் கேட்கக்கூடாதுன்னு எகிப்துக்கு வந்தேன். இந்த எகிப்தில் இருக்கிற மம்மி மாதிரியே என்னோட தோழி ஆக்கணும். கண்டிப்பா முடியாது. வேணா பிரமிடுக்குள்ள வர சொல்லுங்க, மம்மி வேணா ஆக்கணும். என்னடா பாட்டு பண்ண? சொர்க்கமே என்றாலும் நம்மூரை வாங்கடா, நம்மூரை போல வருமா. அப்போ உன் ஊர்ல இருக்க வேண்டியதுடா. இதுக்கு இங்க வந்த ஆர்வத்துல பாடிட்டேன். இப்படிதான் இவனுங்க பண்றது ஒண்ணு, பாடுறது ஒண்ணு. தம்பி, இப்ப நீங்க தான் எங்களுக்கு இந்த எகிப்தை சுத்தி காட்டணும். அவ்வளவுதானே அண்ணே, நல்லா பாத்துக்கோங்க. இதுதான் மம்மியோட சமாதி. மம்மி சமாதி உனக்குடா, உனக்குடா. நல்ல அந்த 3 தடவை அடி, 3 தடவை, 3 தடவை. என்ன பண்றீங்க? மம்மி, மம்மி நீ ஏமாத்தி வாழ்ந்தே அந்த மம்மி இல்ல, இது எகிப்துல வாழ்ற மம்மி, அந்த அம்மாவோட கோவமான மம்மி. சரி, அதெல்லாம் விடுங்க, வளவலன்னு பேச வேணாம். எங்களுக்கு எகிப்துக்குள்ள கூட்டு போய் காமிங்க. வாங்க, எகிப்துக்குள்ள போலாம். பாத்தியா எவ்வளவு நகை, எவ்வளவு புதில், எவ்வளவு தங்கம், எல்லாம் நமக்கா, எல்லாம் நமக்கு. ஜாலி ஜாலி. 3000 வருஷமா இது இங்கேயே அப்படியே இருக்கு. 3000 வருஷமா அப்படியேவா இருக்கு? ஆமா, இன்னும் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல வரல, வந்தது எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துருவாங்க. தம்பி, இதெல்லாம் எனக்கு தானே. இங்க பாரு எவ்வளவு மண்ணு, மண்ணு அம்மா, மண்ணு மண்ணு. என்ன பண்ற? மண்ணு அப்படியே 3 லோட் போட்டு வித்துருவோம்ல. ஆளுங்கட்சி எம்எல்ஏவா ஊர்ல? என்ன பார்த்தா இப்படி அலையறிய? ஏண்டா நீ ஊர்ல மண்ணெல்லாம் அள்ளி வீடு கட்டினது பத்தாதுன்னு? இது எகிப்து, ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே, வா, நான் உனக்கு எகிப்தை சுத்தி காட்டுறேன். உள்ள போலாம், உள்ள போலாம். ஐயோ தம்பி, மணி 6 ஆயிருச்சு. ஐயோ 6 மணி ஆயிடுச்சா? 6 மணி விளக்கு வைக்கிற நேரம். எங்க அம்மா பிரமிடுக்குள்ள இருக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே. யாரு, உங்க அம்மாவா? எங்க அம்மாடா. ஓ, எகிப்து அம்மாவா? எங்க அம்மாடா. உங்க சொந்த அம்மாவா? சரி, டைம் ஆயிருச்சு, இப்ப நம்ம கிளம்பலாம். வாடா டேய், என்னடா பண்ற? இருக்க தம்பி, செருப்பு மாட்டிக்கிச்சு. இவனுங்க புக்கே காட்றானுங்களே. சி, எகிப்துக்குள்ள ஒரு புக்கு, என்ன புக்கு தெரியல, அப்புறமா உதவும் வசதிக்கு படிப்போம். டேய், டைம் ஆகுது, இதெல்லாம் பயங்கரமான இடம், படுத்து பேசாம தூங்கு. சரி தம்பி, இது டயர்ட் ஆயிடுச்சு. நம்ம நாளைக்கு எனக்கு சுத்தி காட்டுறீங்களா? கண்டிப்பா. ஒரு குட்டி தூக்கம் போடுவோம். எஸ்.
தம்பி தூக்குறாப்புல, கொசு வேற கடிக்குது. இந்த புக்கில் என்ன இருக்குண்டா அப்படி படிப்போம். அண்ணன் இல்லாத நேரத்தில் தம்பி தாழ்பால் போட்டானா? டேய் டேய் யாரா அவன்? அந்த புக் ஏன்டா படிச்ச? என்ன தம்பி புக்கு? ஐயோ அது மம்மியோட புக் ஆச்சுடா. இதுல என்ன தெரியுமா இருக்கு? எழுப்புவது எப்படி? என்னது? மம்மியை எழுப்புவது எப்படி? அதை ஏன்டா படிச்சே இப்போ? ஐயோ ஐயோ வந்துருச்சு. ஐயோ தம்பி 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 ஐயா புக்கு படிச்சிருக்க மம்மி. மம்மி நான் உங்க அடிமை. எந்திரிடா, எந்திரி. உன் பேர் என்ன? பன்னீரு. அப்போ உங்க அப்பா கரெக்டா தான் வச்சிருக்கான். மம்மி மேடம் இந்த மனுஷருக்கு தெய்வமே. டூரிஸ்ட் கைடு, எனக்கு ஒரு டவுட். என்னடா? இந்த மம்மி இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்குன்னா அப்ப அது எப்படி போட்டு சித்திரவதை பண்ணிருப்பாங்க? கண்டிப்பா அதுக்கு ஏதோ பெருசா கொடுமை நடந்திருக்குடா. ஆமா பாப்போம். ஐயோ மம்மி 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 வாய பொத்துறாங்க பாரு. ஐயோ என்னடா இதுக்கு இவ்வளவு கொடுமை நடந்திருக்கு? பாப்புல கைடு பாப்புல பாரு பாப்புல. ஐயோ சின்ன வண்டி கிடைச்சாலே நமக்கு தாங்காது, எவ்வளவு பெரிய வண்டி எத்தா தண்டி. ஐயோ பாவா பாப்புல. என்ன பாப்புல குறும்புற? சரி வா டீ குடிச்சிட்டு வருவோம் பாப்புல, எனக்கு பயமா இருக்கு. வா பாப்புல வா பாப்புல. பாப்புல டீயை குடிச்சதால கலக்குது, நீ போயிட்டு இரு, நான் அவரை போயிட்டு வந்துடுறேன். டேய் என்ன கொடுமைடா நடந்திருக்கு அந்த மம்மிக்கு, சத்தியமா என்னால தாங்க முடியலடா. ஐயோ அடே என்னடா யாரா இது? ஏய் ஓன தான்டா பேசிட்டு இருக்கேன். சரியா நான் இங்க இருக்கேன்டா. இது யாரா? ஐயோ இந்த இடமே சுடுகாடு மாதிரி இருக்குடா. இருக்கிறதெல்லாம் பேக் பண்ணிட்டு உடனே கிளம்பு, எல்லாத்தையும் எடுத்துட்டு போலாம். ஆமா இங்க இருந்து மண்ணெல்லாம் எங்கடா? நான் தான் எப்பளே வாச்சே அள்ளி 3 லோடு வித்துட்டேன். ஆடா பாவி, எகிப்துல வந்து உன் புத்தியை மறக்கல நீ. மரியாதை வந்துரு, அது நம்மளுக்கு ஏதாவது பண்ணிட போகுது. ஐயோ ஆமா நான் கிளம்புறேன். மனோகர் சார் கேட்கலாம் சார், எந்த அளவுக்கு நீங்க என்ஜாய் பண்ணீங்க இந்த காமெடி? இல்லை இந்த கரண்ட் நிகழ்ச்சியை வந்து காமெடியில் சொன்னது ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இந்த காலில் விழுற கலாச்சாரம், இந்த மணல் அல்றது, ஆளுங்கட்சி எம்எல்ஏ, இந்த விஷயம்லாம் வந்து காமெடியோடு சொல்லும்போது உடனே நமக்கு வந்து அது கனெக்ட் ஆகுது. அந்த மாதிரியான கான்ட்ரவர்ஷியலான விஷயத்தில் நம்ம பசங்க எப்பவுமே பயங்கர அப்டேட்டாக இருப்பாங்க சார். உண்மையிலே அது வந்து உடனே அது வந்து கனெக்ட் ஆகிறதுனால நமக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வந்துடுது. ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுங்க. தேங்க் யூ. அடுத்ததா நம்மளோட நிகழ்ச்சியில் செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக சிம்பு மதன் அண்ட் டீம் ரெடியா இருக்காங்க. Let's welcome them on stage. பல நடிகர்கள் நீங்க நிக்கிற மாதிரியா ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. ஆக்சுவலா என்ன அப்படின்னா வந்து இவங்கெல்லாம் ஒரு லுக்கா லைக் பார்க்கும்போதே தெரியும் அவர் வந்து யாருன்னு தெரியும். யாரு அவரு? கோயில பிச்சை எடுக்கிறார் இல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது வந்து சஸ்பென்ஸா வச்சிருக்கும். இவர் யாரு? இவர் வந்து உங்களுக்கு எனக்கே காண்டா தான் அது சூப்பர் ஸ்டார் லுக்கா லைக். சரி ஓகே, நோ கமெண்ட். பேசிக்லி ஐ எம் அகில உலக சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா. கூடிய சீக்கிரம் தமிழ் படம் 2 வருது. ஸோ அதை ஹாலிவுட்டில் நம்ம ஜேம்ஸ் கேமரோ அவர் வந்து 3 எடுக்க போகிறாரு. அதுக்கு ஆடிஷன். ஓகே ஓகே பிரதர். சரி முதல்ல வந்து யாரோ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு கவிதை. செல்வி மரத்தலகுது காய் தூங்க தேவை பை நீ ஒன்று சொன்னா இந்த காத்தி உன் காலடி நாய் செல்வி ப்ளீஸ் இது கிளாப்ஸ் பண்ணோம். அந்த கவிதை உங்கள்கிட்ட சொல்லணும். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னு பார்ப்போம் வாங்க. நானும் பார்க்காத ஆளில்லை போகாத ஊரில்லை ஐயா நல்ல நண்பன் இல்லை என்றார். ஐயோ தலைவா நீங்களா? ஆக்சுவலி வந்து உங்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கு. என்ன எந்த இதுக்கு வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன திறமை இருக்கு? எனக்கு ரஜினி லுக் லைக். அப்படியா? ரஜினி வாய்ஸ் பேசுவேன். ஆனா பேசுவேன். பேசுங்க பிரதர். இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். செம காமெடியா இருக்கு. எங்க ரஜினி வாய்ஸ் பேசுங்க. அதுதான் பேசிக்கிட்டு இருக்கேன். வாவ் வாட் a great insight. ஆக்சுவலி வந்து நான் வந்து நிறைய வந்து ஃபங்க்ஷன் பார்த்துருக்கேன், சூப்பர் ஸ்டார் கிட்ட பேசியிருக்கேன். ஸோ ரஜினியோட வாய்ஸ்னு நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. பேசிக்லி நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் தான். அதனால என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, அவரோட டைலாக்ல பேசு. ஆக்சுவலாக வந்து இந்த வயசில் கவுண்ட் போட முடியல. நான் என் தலைவனை சந்தானத்தை உள்ளே இருக்கிறேன். வாங்க சந்தானம். செல்லாக்குட்டி யாருப்பா நீ? பாரு புடுபுடுக்காரன் மாதிரியே யாரு நீ? பில்லா ரஜினி. பில்லாவா? எங்க வா திரும்பி நில்லு. அவர் ஆங்கர் தம்பியை பாரு,
அவனுக்கு ஒரு 10 நாள் சோறு போடாமல் இருந்தால் இப்படி தான் இருப்பான். இருக்கு 2 பேரும் ஒரே கோட்டு. நான் ஒன்று தம்பி கலராக இருக்காப்புல, இவர் கருப்பாக இருக்காரு, வெயிலில் காத்தாடி விடுவார். அதனால தான் சொல்லுங்க. உள்ள ஆடிஷன்லன்னா பரபரப்பாக பண்ண வேணா பண்ணவா பண்ணவா அசோக், இந்த அண்ணாமலையை ஒரு நண்பனாக தான் பார்த்துருக்கேன், விரோதியாக பார்த்ததில்ல. ஒரு கேலண்டரில் குறிச்சு வச்சுக்கோ. நான் குறிச்சு வச்சிட்டேன். அடுத்த எபிசோடு நீ தேர மாட்டேன். இந்த ஆடி மாசத்துல மேலே டான்ஸ் ஆடுறோம்பா, உள்ள வந்துக்கிறான். போவா போங்க. நன்றி. அச்சா செலெக்ஷன் தானே. நீங்க பாஸ். தேங்க்யூ. ஒரே வாட்டி சிரிங்களா? கெஸ்டப்பா சிரிங்க. அந்த ரஜினி அவரு நிறைய வில்லன் ரோல் பண்ணிருக்காரா, உன்னை பார்க்கும்போது கொலை பண்ணு தோணுதுடா. போடா. நன்றி. நான்ப்பா தம்பி சிவா வேற என்னை கோத்து விட்டு போயிட்டாப்புல, ஆடிஷனு அது இதுன்னு. இருந்தாலும் சரி பரவாயில்ல. நான் ஆடிஷன் விட முடிஞ்சது. டேய் நல்லா லூசுங்களாவே இருக்கானுங்கடா, டபுள் ஆக்ஷனு. சரி இருந்தாலும் அடுத்தவனை யாரா பார்ப்போம், நல்லா தெரிஞ்சுன்னா படம் எடுப்போம். ஓப்பா நெக்ஸ்ட் யாருப்பா? டைரக்டர் சார், உங்ககிட்ட பர்சனலா ஒரு கொஸ்டின். காமெடி பண்றதுக்கு ஆளில் சொல்லிட்டு தெருவில் டான்ஸ் ஆரோலாம் உள்ள விட்டுறீங்க. ஈவினிங்ல மேய்க்கிறதுக்கு 2 மாடை மேய்ச்சிருவேன். தம்பி வா. யார் நீ? ஏய் என்ன கலாகிரியா கூட்டு வச்சு? பின்ன நான் கூட்டு பொரியலா பண்ண முடியும்? யார் நீ? செஞ்சிடுவேன். என்ன செய்வேன்? ஆமா நீ யாருப்பா? ஓ இப்பெல்லாம் என்ன நடக்குதுன்னா, நான் என்ன வாரம் சொல்லிட்டு சாங்க போட்டுறானுங்க. இப்போ நீங்க தனுஷ், எது நீங்க ஆல்ரெடி ஹீரோ ஆச்சே. நீ கூட்டிருந்தாங்க ஆடிஷன் சொல்லி, அதனால வந்திருக்கேன். ஹீரோ ஆகணும்னா நிறைய திறமை இருக்கு. அப்படியே உள்ள வாங்கி அப்படி பண்ண முடியுமா? டைலாகு பஞ்சு எதுவாக இருந்தாலும். அதாவது ஒருத்தன் தூங்கி நிற்கும்போது ஒரு கொசு கச்சிட்டா இந்த கொசு பெரிய ஆயிடாது. ஒரு நாள் முழிச்சு நிற்கும்போது பட்டுன்னு வச்சா பொட்டுன்னு போயிடும். நீ கொசு வலை போட்டு தூங்கினாலே கொசு வராது, இல்லை குட் நைட்டு போட்டாலும் வராது. இதுக்கு எது முழிச்சின்னு கொசு அடிக்கிறது? ஹலோ யாரா இருக்கீங்களா? பயமா இருக்குது. டேய் பண்ணாடா கண்ணாடி கைட்றா. இந்த படம் வந்து எத்தனையோ வருஷம் கிபில இருக்கும். இன்னும் அதே டைலாக சொல்றீங்களா? புதுசா ஃப்ரெஷ்ஷா? எங்க மாஸ்டர் தான் சொல்லி கொடுத்தாரு. அப்படியா? நீங்க வந்து கண்டிப்பா தேர மாட்டீங்க. நீங்க வந்து இடையே போயிடலாம், அதெல்லாம் வரக்கூடாது. ஏன்னா பெரிய படம். சரி படத்துல எல்லாம் ஓகே, ஹீரோயினி கூட அந்த மாதிரி அதெல்லாம் பக்காவா செய்யும். அதெல்லாம் செய்ய பார்க்கும்போது தெரியுது. போடாடே ஒருத்தர் கூட இல்லை. டைரக்டர் வர சீக்கிரம் போன்றாரு, ஒருத்தரும் சீக்கிரம் மாட்றானே. அம்மா சிவா எங்கே இருக்க? பிரதர் ஆக்சுவலாக வந்து நான் வந்து அடுத்த ஓவர் ஃபங்க்ஷன் போகிறேன். ஸோ நீங்களே வந்து இதை ஓட்ஸ் பண்ணுங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல. அம்மா நெக்ஸ்ட் யாருப்பா? ஆப்பா யார் நீங்க? கூத்தாரமா திடீர்னு சொக்கலாம் போட்டுக்கிறீங்க. ஒரு விஷயம் இருக்கு ஆனா இல்ல. ஐயோ இவனா பொண்ணெல்லாம் ஒளிய நீங்க பொண்ணு இருக்கு. அதனால வாங்க சொல்லுங்க சார். என்ன சார் விஷயம்? என்ன எது கூப்பிட்டீங்க? ஒரு பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ணுமா? அதுக்கு முன்னாடி நீ பிரஷ் பண்ணும். எப்படி பண்ணுவ? இப்படி பண்றேன் பாருங்க. அப்படியே போ. அதான் அம்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிமா. மது நல்லா இருக்கியா? மது நல்லா இருக்கியா? நல்லாவே இல்ல நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. இதெல்லாம் பழைய காமெடிடா. வேற ஓகே. அந்த பொண்ணு காமெடியே தெரியாது, அது கவுண்டர் போடு வெக்க மேல போய் நின்னுங்கற. என்ன சார் எனக்கு தலைய வலிச்சிரும் போல இருக்கு. எனக்கு தலை வலிக்குதுடா சார். உங்ககிட்ட ஒரு விஷயம் சார். என்ன விஷயம்? ஒரு விஷயம் இருக்கு ஆனா இல்ல. ஆமா இந்த ஸ்கிரிப்ட்ல காமெடி இருக்கு ஆனா உன்கிட்ட இல்ல. அதான் சார். அதேதான் எனக்கு தலைய வலிச்சிரும் போல இருக்கு. அமிர்தாஜே தைல வாங்கி தேய்டா போடா. இன்னும் கடைசியா ஒரே ஒரு ஆளு அவனை எடுத்துடா. அதுக்கப்புறம் நம்மள கோவா போயிட்டு ஐயோ சொல்லியிருக்கானே அப்படியே தாய்லாந்துகள். சரி ஓகே நெக்ஸ்ட் யாரு?
போறே வா நல்லா தீனிய துண்ணு அண்டா மாதிரி வச்சிருக்கிய வயிற கலாய்க்காதீங்க தம்பி இதை புரியுங்க இதுதான் கவரு நான் தான் பவரு எப்படி இந்த 2018 இதான் ஜோக்கு இது கவரு இவரு பவரு ஐயோ தம்பி அவர் சொன்னா மட்டும் சிரிக்கிறீங்க நான் சொன்னா சிரிக்க மாட்டேங்க ஏப்பா நீ நல்ல கவுண்டரா சொல்லி சிரிப்பானுங்க இப்ப பாருப்பா ஒரு மெலிசான கோடு அந்த பக்கம் பார்த்தா சரி ஊத்துறாத இந்த பக்கம் வா இந்த பக்கம் பார்த்தா சாணி மெரிச்சிடாத அந்த பக்கம் போ மச்சான் இது வந்து ஹீரோ படம் நீ எதுக்குள்ள வந்த தம்பி ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் கேமரூனா ரோடு தான் ஜேம்ஸ் கேமரூன் அவர் தான் வந்து எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டாரு அவதார் பார்ட் 2 எடுக்கிறேன் அவதார் பார்ட் 2 எடுக்கிறேன்னாரு இருப்பா தம்பி பாடி ஆட்டாம பேச வராது தம்பி இப்ப மட்டும் வாய்ஸ பண்ணி கீஸ்டர் அப்படியே வாய்ஸ் வரா கலாய்க்காதீங்க தம்பி காரு செட்டிங்க வேங்க மகா ஒத்தலடிக்கா பில்லு இருந்தா மொத்தமா வேணா வராதீங்க ஒருத்தரா வாங்க சரி நல்லா தான் இருக்கு ஹியூமர் இல்ல தம்பி 4 3 7 என் பேச்ச கொஞ்சம் கேளு 5 3 8 காமெடி பண்ணலாம் வாயில வெட்டு தெரியும் 3 3 6 நான் இப்ப குஸ்து வந்த மோரு அதோ இது காரு எங்க பாரு போய் பாரு தம்பி அப்புறம் நல்லா காமெடி பண்றா ரொம்ப வெறுப்பாகிறா போன கான்செப்ட்ல நீ பண்ணல போன கான்செப்ட்ல தம்பி யாராச்சும் ஒரு டயலாக் சொல்லுங்க தம்பி நான் பண்றேன் நான் சொல்ற மாதிரி அந்த நம்ம தலை நடிச்ச படத்துல இருந்து ஒரு நல்ல ரீச்சான டயலாக் என்ன டயலாக் தம்பி ஹலோ யாரா அந்த மாதிரி இந்த டயலாகா நான் சொல்றேன் சூப்பரா சொல்லு தம்பி பாருங்க இப்ப பாருங்க தயவு செஞ்சு அப்படி பண்ணாரா வேற மாதிரி இது அப்படியே நில்லு சொல்லு இப்படியா தம்பி நீ நார்மலா சொல்லு பவர் வாய்ஸ் சொன்னாலும் பரவாயில்ல நில்லுடா ஓகே தம்பி இப்படி இப்படி நிக்கிட்டு போ ஓகே ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 பண்ணி மாதிரி இருந்துனே இப்படி ஆடுறிய கட்டி ஒரு தம்பி அவனுக்கு காமெடி பண்ணனு யார் சொன்னது தம்பி எல்லாம் பாருப்பா ஒத்துக்கறாங்கப்பா தம்பி காமெடி பண்ணாங்களா சரிப்பா ஒரு ரொம்ப தமாஷா இருக்கு இது என்ன டிஃபரெண்டா இருக்கு ஹாஸ்டல் இங்க மட்டும் வெள்ளையா இருக்கு 2018ல இதுதான் தம்பி ஃபேஷன் அது அண்ணங்கறாரு பாரு அண்ணன் பாகதா அர்னால்டு மாதிரி மனசு ஆயா சுட்ட ஆப்பம் மாதிரி அவ்வளவு சாஃப்ட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நானும் அவரும் போன வாரம் அமேசான் காட்டுக்குள்ள போயிருந்தோம் எதுக்கு அப்போ 5 புலி வந்தது அந்த 5 புலிக்கும் என்ன பார்த்து அப்படியே வெறிக்கா பார்த்தது நீ புலியார குத்துந்தா போயிருக்கோம்ல தம்பி அந்த டயலாக் நான் தான் சொல்லணும் நீங்க சொன்னீங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இன்னொரு டயலாக் சொல்றேன் கேட்டுக்க நல்லா 1928 பாய்டா தம்பி இது கேட்டு போங்க தம்பி தம்பி சரி பேசுப்பா நல்லா இருக்கும் கேளுங்க இல்லப்பா சிவா அனுப்புறேன்பா இத கேளுங்க டீ குடிக்கிறேன்னு போனாம்பா சரி ஓகே அனுப்பிச்சு விடுங்க தம்பி பிரதர் என்னாச்சு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 1928 அப்போ வந்து மகாத்மா காந்தி ஃபோன் பண்ணாரு 10 ரூபா நோட்ல உங்க போட்டோ போடவா என் போட்டோ போடவான்னு கேட்டாரு இல்ல உங்க போட்டோ போடுங்க ரீச் ஆகும் அப்படின்னு சொன்னேன் அதனால தான் அவர் ரீச் ஆனாரு பிரதர் ஆக்சுவலாக வந்து இந்த காமெடி போடணும்னா நான் வந்து மேலேயே சொன்னேன் நீங்கள் போட்டீங்க நோ ரெஸ்பான்சிபிள் தம்பி ஸோ உங்களை நம்பி தானே சொன்னேன் கை தட்டுங்கப்பா பிரதர் ஆக்சுவலாக வந்து தமிழ் படம் 3க்கு வந்து ஜேம்ஸ் கேமரோ வந்து படம் எடுக்கிறாரு அதுக்கு யாருமே அதுக்கு வந்து யாருமே செட் ஆக மாட்டாங்க ஸோ அதுக்கு ஹீரோவா நான் நினைக்கிறேன் அகில உலக சூப்பர் ஸ்டார் இந்த முச்சி சிவா ஸோ தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஃபார் மீட்டிங் தேங்க்யூ பவர் சிவமதன் டீமுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் வந்து நம்ம எல்லாரும் கொடுத்துடலாம். அவங்க நினைச்சு வச்சதை இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. பட் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண எல்லாத்துக்குமே நம்ம எல்லாருக்குமே சிரிப்பு வந்தது. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். மனோகர் சார் நீங்க சொல்லுங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க? நானும் நல்லா என்ஜாய் பண்ணேன். என்னென்னா மற்ற நடிகர்கள் வந்து அப்படியே இமிட்டேட் பண்ணுறது ஒரு காமெடி, மற்ற நடிகர்கள் வந்து எப்படி சொதப்பனா எப்படி இருக்குமோன்னு அது இப்படி ட்ரை பண்ணாங்க. அது உண்மையிலே இதில் வந்து ரொம்ப மாறுபட்ட விஷயமா இருந்துச்சு. அதுதான் ரொம்ப என்ஜாய் பண்ண வச்சுது. மற்ற நடிகர்கள் அப்படியே பண்ணுறது நிறைய ப்ரோக்ராம் வருது, அவங்கெல்லாம் வந்து சொதப்பனா எப்படி இருக்குமோ அதை வந்து இங்கே பண்ணாங்க. அது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம். பொறாமையாக இருக்குது. ஏன்னா 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி சேனல்லாம் கிடையாது. நாங்கள் ஸ்டேஜில் தான் ஆக்ட் பண்ணுவோம். ஒரு 50 பேர் 100 பேர் பார்ப்பாங்க. ஆனால் லட்சக்கணக்கான பேர் பார்க்குற கலைஞர் டிவி மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வருதுன்றது உண்மையிலே பெரிய விஷயம். பெருமையான விஷயம் என்னென்னா இந்த சான்ஸை நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறீங்களா, அதை நினச்சி உங்களை நினச்சி பெருமையாக. சூப்பர்ப்பா. இதை விட ஒரு கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக யாருக்குமே கிடைக்காது. ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நல்லபடியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. ஜாலியான பர்ஃபார்மன்ஸ் பார்த்து நம்ம எல்லாருமே சிரிச்சு என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கோம். சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்ததாக சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தினேஷ் அண்ட் சிவா அவங்களோட டீம் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் them on stage.
ஸோ கவுண்டமணி தினேஷ் என்ன கான்செப்ட் பண்ண போறீங்க சிவா தினேஷ்? அது ஆக்சுவலி இந்த ஒரு ஸ்கூல் இன்ஸ்பெக்ஷன், நான் வந்து இன்ஸ்பெக்டராக வரேன். இது ஒரு அகம்பாக முடிச்ச பேய் குழந்தை, இதை ரொம்ப திமிரா பதில் சொல்லுது. இவர் தப்பாக பதில் சொல்கிறதுக்கெல்லாம் டீச்சருக்கு அடி விழும். இதான் கான்செப்ட். நீங்க தான் டீச்சர். ஆமா. சூப்பர். ஓகே, ஒரு புதுமையான கான்செப்ட் இல்ல. அட பாவிங்களா, புதுமையான கான்செப்ட் இல்ல. ஆரம்பத்திலேயே வா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you. இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு. அவர் வந்துட்டு போற வரைக்கும் அமைதியா நடந்துக்கோடா. இந்த ஸ்கூலோட மானம், மரியாதை, கௌரவம், என்னோட பேரு எல்லாத்தையும் நீ தான் கண்ணா காப்பாத்தணும். ஸ்கூல்ல காப்பாத்தணுமா? கவலைப்படா சார். இந்த ஸ்கூலுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் சரி துப்பாக்கி எடுத்து போய் டிக்கு 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 சுத்தி காப்பாத்துறேன் சார். இப்படிலாம் பண்ண கூடாதுமா. சமத்தா அவர் வந்து கேள்வி கேட்பாரு, நீ அதுக்கு மட்டும் பதில் சொல்லணும். ஓகே, வெரி குட். சமத்து பையன். டேய் அமைதியா இருக்கணும். அவர் சொல்ற கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணணும். சரி சார். ஐயோ அவர் வர்ற டைம் ஆயிருச்சே. அப்படியே யார வரவா? சூ சூ. டேய் அவர்தான்டா இன்ஸ்பெக்டர். ஐயோ குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். நல்லா ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்களா சார்? நம்ம பசங்க பக்காவா இருப்பாங்க. அதுலயும் இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, நீங்க கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கும் அப்படி டான் டான் பதில் சொல்லுவான். ரியலி? ஏய் சார் பலவலன்னு பேசாதீங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க சார். அடிக்கிற கம்பு இருக்கா? இந்த அடிக்கிற வேலை இதெல்லாம் வச்சுக்க கூடாது. எங்க குழந்தைக்கு நாங்க அன்பால சொல்லி தினம் ஒரு திருக்குறள் சொல்லி தான் திருத்தி அதை படிச்சுக்கிட்டு இருக்கோம். இது கம்பு அடிக்கிறது வந்து ஸ்டூடெண்ட் அடிக்கிறது இல்ல. ஸ்டூடெண்ட் ஒழுங்கா பதில் சொல்லனா ஒன்னு அடிக்கிறது. ஐயோ சரியா? டேய் நீ கவலைப்படா சார். அழுவா சார். ஸ்கூலோட மானத்தை நான் காப்பாத்துறேன் சார். கண்டிப்பாடா. ஓகே சார். உன் பேர் என்னப்பா? உன் பேர் பண்ணி. என்ன பண்ணிக்கிறேன் சார்? இருற விட்டா சார் அவன். என் பேரு பண்ணி புஷ்பம். எல்லாரும் பண்ணி பண்ணின்னு கூப்பிடுவாங்களா? அதானே சார். அப்படியா? சரி சரி சரி. யூனிஃபார்ம் எங்க? யூனிஃபார்மா? அதுல எங்க அப்பா வீட்ல துவைச்சு போட்டுக்கிறார் சார். இன்னும் காயவே இல்ல. அப்பா துவைச்சு போட்டுருக்காரா? ஏன் உங்க அம்மா துவைக்க மாட்டாங்களா? அம்மா எங்க அப்பா துணி நல்லா துவைக்கலன்னா அவரை தூக்கி போட்டு துவைப்பாங்க சார். ஃபோன் சார் ஃபோன் ஸ்பீக்கர்ல போடு சார். ஏய் ஆபீசர்ரா அவரு. ஹலோ ஹலோ. சொல்லுமா. என்னங்க? என்னமா? ஏங்க கக்கூசு ஆசிட் தீர்ந்துச்சுங்க. எந்திச்சி நில்றா. வாங்கிட்டு வந்துறவாமா? அதான் வாங்கிட்டு வாங்க. என்ன வாங்கணும் தெரியும்ல? இல்ல என்ன கம்பெனி ஆசிட் வாங்கிட்டு வரணும் சொல்லிருமா? கழுவுற உங்களுக்கு தானங்க தெரியும். அடுத்த கேள்விக்கவா? கேளு சார். கரெக்ட்டா சொல்லுங்க சார். ஏபிசிடி மொத்தம் எத்தனை எழுத்து? ஏபிசிடி 4 எழுத்து சார். அப்படி கேட்கல நானு. ஏபிசிடி எஃப்ஜிஹெச் அது மொத்தமா எத்தனை எழுத்து? அப்படியா? ஏபிசிடி எஃப்ஜிஹெச் 8 எழுத்து சார். எப்படி சார்? டேய் ஏபிசிடி எஃப்ஜிஹெச் ஐஜேகேஎல்எம்என் ஓபிக்யூஆர்எஸ் டிடபிள்யூஎக்ஸ்ஒய்செட் இது மொத்தம் எத்தனை எழுத்து? இவ்வளவு வேகமா சொன்னீங்கன்னா நான் எப்படி சார் கவுண்ட் பண்ணது? மெதுவா சொல்லுங்க. கவுண்ட் பண்றேன் எத்தனை எழுத்துன்னு. என்ன ஏபிசிடி சொல்லி எழுதி சார் எண்ணி சொல்றேன். எருமை மாடா குழந்தை சார். நல்லா படிச்சா அதனால நீ பெரிய ஆளா வர முடியும். அப்ப நல்லா படிக்கல இதே மாதிரி 10 வயசுல இருப்பேனா? ஜாலி ஜாலி நான் 10 வயசு பார்த்தாவே இருந்துறேன். என்னையா சொல்லி கொடுத்துருக்கேன்? என்ன கேட்கணுமோ அதை மட்டும் கேளுங்க. தேவையில்லாத ஆன்சர் பேசுறீங்க. நீ சரிப்பட்டு உங்க அப்பா நம்பர் கொடுறேன். உங்க அப்பா நம்பர் நம்பரா? இந்த சார் இது பாத்துங்க. ஐயோ கண்ணு தெரியலையே. ஏன் நீ கேட்ட வாயில சொல்ல மாட்டியாடா? நல்ல கண்ணு உனக்கு கண்ணே தெரியல. சொல்றா. விளையாட கூடாடா. ஐயோ இவனை வச்சு. சரி அப்பா நம்பர் சொல்லு. அப்பா நம்பரா சார்? காட் சார். கண்ணு தெரியல. 95 நம்பர் ட்ரிங் 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 ட்ரிங். இதுல இது வேறயாடா? போட் சார். நாங்க ஹலோ ஹலோ. யாரு பண்ணியோட அப்பாவா? பண்ணியா? அடிங்க. யாரையா நீ? இது பன்னீர் புஷ்பத்தோட அப்பாவா? ஆமா. நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சார் இன்ஸ்பெக்டரா? சார் நான் எந்த தப்பு பண்ணல சார். சார் சார் சார். ஏய் இரியா போலீஸ் இன்ஸ்பெக்டர் இல்லையா? ஸ்கூல் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். இப்பதான் தெரியுது உன் மகன் ஏன் இவ்வளவு மக்கா இருக்கான்ட்டு. அவன் உன் மகன் வீட்டில் படிப்பானா படிக்க மாட்டானா? அவன் எங்க சார் படிக்கிறான்? எப்ப பார்த்தாலும் டிவின்னு. ஏன் நீ மிரட்ட மாட்டியா டிவி பார்க்காடான்னு சொல்லி? நான் சொல்லுவேன் சார். டிவி பார்த்தா மிஸ்டர் சொல்லிடுவேன், டிவி பார்த்தா மிஸ்டர் சொல்லிடுவேன்னு சொல்லுவேன். அவன் என்ன சொல்லுவானா, மிஸ்டர் சொன்னீங்கன்னா நான் வந்து நீ எப்ப பார்த்தாலும் மிஸ்ஸை பத்தியா பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி அம்மாட்ட போட்டு கொடுத்துருன்னு சொல்றா சார். இவன் பிளப்பு நம்மளோட மோசமா இருக்கும் போல. சார் விளையாட்டு புள்ள சார், வேற ஒண்ணும் இல்ல. சரி வா உங்க அம்மா நம்பர் கொடு. எதுக்கு அம்மா நம்பர் கேக்குற ராஸ்கல்? அம்மா நம்பர் கேட்ட நீ ஏன்டா அவ்வளவு பிரச்சனை பண்ற? அதுல போன வாரம் பக்கத்து வீட்டு குமார் அங்கிள் வாங்குனாரே, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை? பெரிய மனுஷன் மாதிரி பேசுற ராஸ்கல். என்ன அப்படி கேக்குற? டேய் அத பத்தி பேசலடா நானு.
உன் பிரச்சனையை பத்தி பேசி இந்த பையன் நல்லா படிக்க மாட்டான், இவனுக்கு நல்லா படிப்பு சொல்லி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு உங்க அம்மா கிட்ட பேசுறதுக்கு தான்டா கேட்டேன். அப்படியே பேச முடியும். எங்க அம்மா ரொம்ப ரொம்ப பிஸி. அவங்க டெய்லி ரொம்ப பிஸியா இருப்பாங்க. அப்படியே என்ன பிஸி உங்க அம்மா வந்து? அது ஒரு புதுசா ஒரு கேம் விளையாடுறாங்க, பாகுபலி கேம். அதுல பிஸியா இருப்பாங்க எங்க அம்மா. எதுல? மொபைல்ல, லேப்டாப்லயா? இல்ல லைவா. எங்க அம்மா தான் பாகுபலி. எங்க ஆயா வந்து பல்வர் தேவன். டெய்லி எங்க அம்மாக்கு எங்க ஆயாக்கு சண்டை. டிஷி டிஷி தோசை கல்ல கரண்டிலாம் போட்டு டொங்கு 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 அடிப்பாங்க. மண்டையில ரத்தம் வரும். அந்த பாகுபலி விளையாட்டுல உன்னை வேணா சேர்த்துக்கலாம். அந்த படத்துல ஒருத்தர் வருவாரு, டொய் டொய்னு. யாரு? பிங்களத்தேவர். பிங்களத்தேவர். நீ பண்ணு, எங்க கை வை. கரெக்ட்டா இருக்குடா. நீ பிங்களத்தேவர் பண்ற. நல்லா இருக்குடா. டேய், சோஷியல் சயின்ஸ்ல இருந்து கேள்வி கேக்குவா? சோஷியல் சயின்ஸ். நீ வாயா. சோஷியல் சயின்ஸ்னா என்ன? அவன் தான் கேக்குறான். நீ என்ன அடி வாங்கி கொடுத்துட்டே இருக்க? நீங்க அவர் கேக்குற கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்றா. கேளுங்க சார். பல்ப கண்டுபிடிச்சது யாரு? பல்ப கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியல. ஆனா நிறைய பல்ப் வாங்குனது நீயே தான் இருப்ப. பார்த்தாலே தெரியுது. வரலாறு தெரியுமாடா உனக்கு? வரலாறு சூப்பர். நல்லா தெரியும் எனக்கு. அல்டிமேட் ஸ்டார் தல அஜித் நேச்சார் அவருக்கு ஜோடி அசின். அதுல கூட ஒரு சூப்பரான பாட்டு இருக்குமா. 2 சாங் இருக்கு. ஒன்னு வந்து டுய்யா டுய்யா டுய்யா, அது ஒன்னு தொத்தா புரோண்டோய் ஆசீனி சக்கரடோய் மாப்பிளைக்கு விருந்து பாரு டுங் 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 ஆடுவாங்கடா எல்லாம். வரலாறு கேட்டா அஜித் படம் பேசிட்டு. ஐயோ டேய் என்ன நல்லா பாடு. ஐயோ டேய் போதுமாடா, உனக்கு ஆசை தீந்துதா? இல்ல இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஐயோ சொல்லு. ஜிகேக்கு வரேன். ஜிகே ஓகே. தெர்மாக்குள்ள கண்டுபிடிச்சது யாரு? தெர்மாக்குள்ள கண்டுபிடிச்சது யாரு? நம்ம செல்லுலார் ராஜி. தெரியாதா? மீம்ஸ்லாம் போடுங்க பாப்பா. செல்லுலார் ராஜி தானப்பா. நிறைய மீம்ஸ் நீ கூட போட்டு பண்ணு. ஏய் போது சார், கேளுங்க சார் அவன்ட்ட. சொல்லுப்பா. ஏன்டா உன்னோட போராட்ட வளப்பா இருக்கு? ஐயோ போராட்டம்னு சொல்லாத. உன்னை வந்து சமூக துரோகின்னு சொல்லுவாங்கடா எல்லாரும் சேர்ந்து. சரி நீ காப்பாத்திருக்க, அதனால உங்க ஸ்கூலுக்கு நான் ஒரு சகாயம் பண்றேன். என்ன அப்படின்னா கடைசியா ஒரு கேள்வி கேட்பேன். அதுக்கு நீ பதில் சொல்லிட்டேன்னா உங்க ஸ்கூல் நல்ல ஸ்கூலு, நீ நல்ல ஸ்டூடெண்ட், இவன் நல்ல வாத்தியாரு அப்படின்னு என்ன சர்டிபிகேட் கொடுத்துறேன். ஓகே ஓகே சூப்பர் சார். நல்ல கேள்வியா யோசனை பண்ணி கேளு சார். நீயே சொல்லியா என்ன क्वेश्चन கேக்கலாம்? ஸ்டூடெண்ட் கேள்வி கேளுட்டான். இதான் கடைசி கேள்வி. பிரில்லியன்ட்டா இதுக்கு ஆன்சர் பண்ணி நம்ம ஸ்கூலோட மானத்தை நீ காப்பாத்துற. கப்பல் ஏத்துறேன். சீ காப்பாத்துறேன். ஐயோ உனக்கு ஈஸியாவே கேக்குறேன்டா. மேக்ஸ்ல இருந்து கேக்குறேன். மேக்ஸ்ல இருந்து கேக்குறேன். 1ல இருந்து 100 வரை கடகடன்னு சொல்ல அவருக்கு. ஓகே. ஆமா இவன் 1ல இருந்து 100 வரை சொல்லிட்டு இருக்கான். நான் ஒரு வாரம் இங்க தங்கி அதை கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் டைம் இல்ல. 90ல இருந்து 100 வரைக்கும் சொல்ல சொல்லியா உன்னை விட்டுறேன். டேய் 90ல இருந்து 100 ரொம்ப சிம்பிள். டக்குன்னு சொல்லிட்டு வா. ஓகே பா. எல்லாரும் கான்ல இருக்காங்க. டீச்சர் வா. 90 91 92 93 94 95 96 சூப்பர் 97 98 99 டேய் 99 சூப்பர்ரா 99 99 99 சொல்லு 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 டக்குன்னு சொல்லு. 90 90 ஏன்டா இப்படி பண்ற? 90 கரெக்ட்டா சொல்றா. 90 ஐயோ ஏன்டா அப்படி பண்றீங்க எல்லாரும் பார்த்தது? இன்ஸ்பெக்டர் வேண்டாடா எனக்கு. ஐயோ சார் 99க்கு அப்புறம் 100 தானே சார் வரும். அப்ப ஏன்டா தப்பா சொல்ற? தெரியும் சார். அவன் டெய்லி அடிச்சுனே இருந்தான். அவனை நல்லா அடிக்கணும் சார். அந்த மாதிரி இல்லைண்டா நல்லா வருது சார். அடுத்து வேற ஒரு வாத்தியார் வருவான். அவனை வச்சு விளையாடலாமா? அவனை வச்சு விளையாடலாம். போலாம் சார். கவுண்டமணி தினேஷ் அண்ட் சிவா ஆஸ் யூஸ்வல் எந்த டீம் விளையாட வந்தாலும் ஒரு ஆள் சேர்த்துக்கிறாங்க இல்லையா? அவன் எல்லா இதுலேயும் டிஃபால்ட்டாக இருக்கிறான் தம்பி. வரல எப்பவுமே வந்து கவுண்டமணி தினேஷ் என்ன பண்ணுவார்னா கவுண்டமணி சாரோட வாய்ஸ் எடுப்பாரு. அதுக்கப்புறம் நிறைய லெஜெண்ட்ஸோடைய வாய்ஸ் தான் சார் எடுப்பார். இப்போ யாருமே நிறைய பேர் அப்படி பேசுறதுல முதல் முறையா வந்து இவர் குழந்தையா இந்த நிகழ்ச்சியில வந்து மாறி இருக்காரு. வாழ்த்துக்கள். இது யாருடைய பேக்னு தெரிஞ்சுக்கலாமா? இது என் பாப்பா, ஃபர்ஸ்ட் பாப்பா பவித்ரா ஸ்ரீயோட எல்கேஜி பேக். சோ கியூட். எத்தனை பாப்பா? 2 பாப்பா, 2மே பொண்ணு. குட் குட். சரி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? கான்செப்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. கவுண்டமணி தினேஷ் கவுண்டமணி சார் டைமிங் சென்ஸு எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. டோட்டலாக கான்செப்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஸோ கவுண்டமணி தினேஷ், சுந்தர் அண்ட் சிவா 3 பேருமே வந்து நம்ம எல்லாரும் சிரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து முடிச்சிட்டாங்க. அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக லோகேஷ் ரெடியாக இருக்காரு. லெட்ஸ் வெல்கம் லோகேஷ் ஆன் ஸ்டேஜ். ஸ்டாண்ட் அப் காமெடின்னு பொதுவாக எல்லா தமிழ் ஷோஸ்லையும் 5 10 சும்மா நடுவர்னா கெத்து அப்படி ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணுற லோகேஷ் நினச்சிங்களா? ஸ்டாண்ட் அப் காமெடி லோகேஷ்டா. இந்த மாதிரி ஒரு அறிவாளி ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். விரல் கட்டாக இருக்கு.
எந்த விரல்ரா? ஏதோ ஒரு விரல் விட, நடு விரல் வச்சுக்கோ. ஏதோ ஒரு விரல் கட்டா இருக்கு. தம்பி ஆபாசமா பேசாதீங்கப்பா ப்ளீஸ். விரல் கட்டா இருக்கு. சரிடா. சிரிச்சுட்டு இருக்கான். ஏன்டா பயப்புள்ள விரல் கட்டா இருக்கே, சிரிச்சுட்டு இருக்கே, வெக்கமா இல்ல மானமா இல்லன்னு கேட்டா, என்ன பிளட் டெஸ்ட்டுக்குன்னு வந்தேன், ஆனா பசங்க விரலே எடுத்துட்டானுங்கண்ணா. போனா போட்டா அதுக்கேண்டா சிரிக்கிற? இல்லைண்ணே அங்க லைன்ல நின்றுட்டு இருக்காங்க பாத்தியா, எல்லாம் யூரின் டெஸ்ட். எனக்கே இந்த நிலைமைன்னா அவனுக்கு என்ன நிலைமைன்னு யோசிச்சு பாருங்கண்ணான்றான். ஆனா உண்மையிலே உன்ன மாதிரியே இருப்பான். நான் ஒருத்தன் அறிவாளி கிட்ட போயிட்டு நேராக போய் கேட்டேன், ஏண்டா பூமின்றது சாதாரணமாக சுற்றிட்டு இருக்கு, இதே பூமி 30 தடவை வேகமாக சுத்தா என்னடா நடக்கும்னு கேட்குறேன். டெய்லி சேலரி வந்துடுண்ணே ஒழுங்கா அப்படின்றான். இது கூட பரவாயில்ல. முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்க, எல்லாம் இருக்குது பெட்டியில், கீரை கடையை சட்டியிலன்னுவாங்க. இப்போ எப்படி தெரியுமா பேசுகிறாங்க, எல்லாம் இருக்குது மத்தியில், அட எத்தனை 2 பேருக்கு தான் புத்தி இல்லைன்றான். இதை பேசுறதுக்கு கூட எனக்கு சக்தி இல்லைடா. எப்பா எவ்வளோ நேரம் பேசுவேன். இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிழவிங்களாம் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு கிழவி நேராக வந்துச்சு. எங்கள் ஊரில் நிறைய கிழவிங்க பேசிக்கிட்டு இருக்கோம். நேராக வந்து, கண்ணு உனக்கு மூகு சளி பிடிக்குமான்னு கேட்சி. அசிங்கமாக பேசாத, மூகு சளி பிடிக்குமான்ற. மூதேவி மியூசிக்கலியே தான் மூக்கு சளி இருக்கு. ஏன்னா இப்போ கிழவிங்கெல்லாம் மூக்கு சளி சிந்துதுங்களோ இல்லையோ நல்லா மியூசிக்கலியில் பண்ணுதுங்க. அது கூட பரவாயில்ல சார். வாட்ஸ்அப்பில் அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறானுங்க பார்த்தா செம்ம காண்டாகும். ஏன்னா ஒரு பாட்டோட வீடியோவை கஷ்டப்பட்டு ஸ்னாப் டியூப்பில் டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணி நான் வைப்பேன்னா, மச்சான் அதை கொஞ்சம் அனுப்பிவிட அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கி அவன் வச்சுப்பான். இது கூட பரவாயில்ல. நம்ம சும்மையாக்கா இருக்கிறாங்கல்ல, அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கிறாங்க. நான் தான் ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கிறாங்க. எந்த குரூப் தெரியுமா? அவங்க ஸ்கூல் படிச்சிருந்தாங்க பார்த்தியா அந்த குரூப்பு. அந்த குரூப்பில் 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கல்யாணத்துக்குன்னு ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சிக்கிறாங்க. அப்போயும் இந்த அக்கா சிங்கிளாக தான் இருக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் வளகாப்புன்னு இன்விடேஷன் அனுப்பிச்சிக்கிறாங்க. அப்பயும் இந்த அக்கா சிங்கிளாக தான் இருக்குது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு பாரு. குழந்தை ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்க. அப்பயும் இந்த அக்கா சிங்கிளாக தான் இருக்குது. இப்போ அந்த குழந்தைங்களுக்கு 10வது பர்த்டேன்னு இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்க. இப்போயும் இந்த அக்கா சிங்கிளாக தான் போயிருக்குது. அதான் தம்பி இன்னும் 10 வருஷம் கழிச்சு பாரு, அப்பவும் சிங்கிளாக தான் இருப்பாங்க. அப்பயும் சிங்கிளாக தான் இருப்பாங்க. ஆனால் பசங்களா ஒன்னே ஒன்று சொல்கிறேன், யார் பின்னாடி வேணா போங்க, இந்த பொண்ணுங்க பின்னாடி போகாதீங்க. பொண்ணா பார்த்து போங்க. அது கூட இந்த மாதிரி மேக்கப் போட்ட பொண்ணுங்க பின்னாடி போகாதீங்க. ஏன்னா பொண்ணுங்க மேக்கப் போடுறதும் மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட் போடுறதும் ஒன்று, ரெண்டும் எப்போ முடியும்னே தெரியாது. அதனால பொண்ணா பார்த்து போங்க. அது மட்டும் இல்லாமல் கோல்ஸ் பின்னாடி போங்க, இந்த மாதிரி கேர்ள்ஸ் பின்னாடி போகாதீங்கன்னு சொல்லுங்க. தம்பி லோகேஷ் ஆஸ் யூஷுவல் அப்படியே செதறி கடைஞ்ச காமெடி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து ஸ்டாண்டப் காமெடியாக கொடுத்தாச்சு. ஊரே சிரிக்கும். சார் நீங்கள் எப்படி சார் என்ஜாய் பண்ணீங்க? நான் என்ஜாய் பண்ணேன். இந்த ஸ்டாண்டப் காமெடி நீங்கள் இன்னும் நல்லா டெவலப் பண்ணி இதை இன்னும் பிரமாதமாக பண்ணிங்கன்னா ஸ்டாண்டப் ஓவேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கடைசியாக ஒரு நல்ல பஞ்ச் சொன்னீங்க, கேர்ள்ஸ் பின்னாடி போகாதீங்க, கோல்ஸ் பின்னாடி போங்க அப்படின்ட்டு. கைஸ் கேட்டுக்கிட்டீங்களா? எஸ், கோல்ஸ் பின்னாடி போகிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க. தேங்க்யூ. ஓகே, இன்றைக்கி நம்மளோட நடிகனாக மாறியாச்சு ஷோவில் வந்த சூப்பரான காமெடிஸ் எல்லாம் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சிக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்க ஆர்என்ஆர் மனோகரன் சார் அவர்களுக்கு அண்ட் ஜெப்ரானிக்ஸ் இந்தியாஸ் நம்பர் 1 ப்ளூடூத் ஸ்பீக்கர் வழங்கும் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து ஒரு கிஃப்டாக நாங்கள் கொடுக்குறோம். தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களோட வேல்யூபிள் டைமை வந்து எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஷோஸ் எப்படி இருந்துச்சு, எப்படி என்ஜாய் பண்ணீங்க? உண்மையிலே இந்த ஷோவை நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். இவ்வளோ டேலண்ட்ஸ் வந்து இவங்க வந்து இன்றைக்கி வந்து ஒரு சேனலில் வராங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லா சேனல்லையும் பெரிய ஸ்க்ரீனில் நடித்து எல்லா சேனல்லையும் இவங்க வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா எல்லார்கிட்டையுமே அவ்வளோ டேலண்ட் இருக்குது. அதை வந்து இங்கே கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட திறமைசாலிகளுக்கு வாய்ப்பு கொடுக்குற கலைஞர் டிவி உண்மையிலே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நன்றி, வணக்கம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்களோ அதே மாதிரி அடுத்த வாரமும் நம்மளுடைய கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரும் டிஃப்ரெண்ட்டான கான்செப்டோட உங்கள் எல்லாருமே சந்திக்க போகிறாங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுமையா, தணிகை அண்ட் டீம். நடிகனாக மாறியாச்சு. இவர்களைப் போல பிறரை சிரிக்க வைக்கும் திறமை படைத்தவரா நீங்கள்? உங்கள் நகைச்சுவை திறமைகளை நடிகனாக மாறியாச்சு நிகழ்ச்சியின் மூலம் வெளிப்படுத்த ஒரு அரிய வாய்ப்பு. உங்கள் நகைச்சுவை திறமைகளை 3 நிமிட தொகுப்பாக டிவிடியில் பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பவும். அனுப்ப வேண்டிய முகவரி நடிகனாக மாறியாச்சு, கலைஞர் தொலைக்காட்சி, தபால் பெட்டி எண் 6415, அண்ணா அறிவாலயம், தேனாம்பேட்டை, சென்னை 6018.